ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதை டைரக்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பிரசாத் முருகன், ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நான் லீனியராக வந்து 4 பேரோட கதையை சொல்கிறாங்க, 4 கதையை சொல்கிறாங்க. அப்புறம் அது லீனியராக ஆச்சா இல்லையான்றது தான் படத்தோட மூவ்மெண்ட்டு. ஸோ வாங்க ஃபஸ்ட் நடிகர் யாருன்னு பார்த்துடலாம். இதில் அபிராமி, பவித்ரலக்ஷ்மி, அஞ்சலி நாயர், பரத் மற்றும் பலர், தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க முக்கியமான கேரக்டரில். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். பிரசாத் முருகன் வந்து ரொம்ப சூப்பராக இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப அதாவது சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஒரு கதையும் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சினிமா எதுக்கு எடுக்கிறாங்க? மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதா? நம்ம தேட்டருக்கு போனால் அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதா அப்படின்றது இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வர படங்கள்லாம். இன்னொன்று, படத்தில் வர ப்ரொஃபஷன் லைக் டாக்டர் அது மாதிரி ஆளுங்களை வந்து இப்போ வர படங்களை ரொம்ப அவங்களே தவறாக காட்டுறாங்க. ஒரு டைரக்டர் வந்து தவறாக காட்டுறாரு, அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கருத்து சுதந்திரன்றது நல்ல விஷயந்தான். நான் சரி இப்போ கருத்து பேச வரல. இப்போ வந்து நம்ம படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தில் வர 4 கதையுமே நல்லா இருந்துச்சு. அதை நாட்டு போடுறது கடைசிலையும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த திரைக்கதையாக பார்க்கும்போது ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி இசையெல்லாம் சுமாராக தான் இருந்தது. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போனாலும் சில இடத்துல வந்து டச்சிங்காக இருந்தது. சில சீன்ஸ்லாம் டச்சிங்காக இருந்தது. கொஞ்சம் சில இடம்லாம் நாடக வடிவிலையும் இருந்தது. நம்ம இப்போ கதைக்கு போயிடலாம். முதல்ல ரங்கராஜன் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், இது டைட்டில் காட்டுவாங்க. ரங்கராஜன் மிலிட்ரி ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் ஒரு மாங்காய் மரம் இருக்கும், நிறைய மாங்காய்லாம் காக்கும். பக்கத்தில் வந்து ஒட்டின போல் கூவ நதி ஓரம் இருக்கும். அங்கே சில மக்கள்லாம் வாழுறாங்க. அங்கே வாழுற மக்களில் சுதர்ஷன் ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த மாங்காய் அடிக்கிறதுக்கு டெய்லி ட்ரை பண்ணுறான். இவரும் கண்டிக்கிறாரு. ஒரு நாள் வந்து அவர் கோவம் தாழாமல் சுட்டுறாரு. அப்போ அவன் நெஞ்சில் பட்டு அந்த புல்லட்டு வெளியே போயிடுது. இவர் அதை துப்பாக்கியை மறைச்சிடுறாரு. ஒரு ஈஸ்வரின்னு ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது மாதிரியான ஒரு கதையை ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அவர் தூக்கிப்பட்ட துப்பாக்கி வந்து யார் எடுக்கிறாங்க, அதனால் வர கதைகள் தான் மிச்ச வர ஸ்கிரிப்டு. ஸோ இந்த கதையை வந்து முதல்ல வந்து ஒரு குப்பை ஆள்றவங்க வந்து அந்த கன் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து அபிராமி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பரத். அவர் காதலி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பல லட்சம் தேவைப்படுது. அதுக்காக இவர் வந்து ஒரு கொலை பண்ண நேரிடுது. அது ஒரு கதை. மூணாவது வந்து ஒரு மருமகள் வந்து வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரா. அப்போ வந்து அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மருமகளுக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தான் 3வது கதை. 4வது வந்து தலைவாசல் விஜய் வந்து அரசியல் இருக்கார். அவங்க பொண்ணு வந்து ஒருத்தர் வேறு சமூகத்தில் இருக்க லவ் பண்ணுது. அப்போ வந்து அது அவருக்கு பிடிக்கல. அதனால் அவர் வந்து தீர்த்து கட்டுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது இவர் வந்து அந்த மாப்பிள்ளையை தீர்த்து கட்டினாரா இல்லையான்றது தான் 4வது கதை. இது 4 சேர்ந்து நான் லீனியராக காட்டே வருது. கடைசியில் இந்த துப்பாக்கி எப்படி அவங்க 4 பேருக்கு கையில் கிடச்சிது அப்படின்றத காட்டுறாங்க. இதில் அவங்கவுங்க ஒருத்தரோட பாதிப்பையும் காட்டுறாங்க. இதுக்கு மேலே இந்த கதையை சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் எல்லாம் போய்டும், ரிவீல் ஆகிடும். அதனால் நான் சொல்ல. ஸோ இந்த 4 கதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிலதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி ஒரு ஹோப்போடு இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது அவரோட ஸ்டைல், டைரக்டரோட ஸ்டைலு. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சோகமாக படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இது பிடிக்குமா என்னான்னு தெரில. ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுது. ஆனால் வந்து திரைக்கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னோடய கருத்து தான். என்னோடய கருத்து வந்து கமெண்ட் தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து என்னோடய இதில் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.